பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அபிஷியலா இன்னைக்கான சந்திப்பு நடந்து முடிந்தது. அறிவிப்பு வந்துவிட்டது. ஆரம்பத்துல இப்படி ஒரு செய்தி வந்த உடனேயே உங்களிடம் கேட்கப்பட்ட போது அவசரப்பட தேவையில்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தே நம்முடைய விஷயங்களை ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, அந்த இடத்துல இருந்து செய்வதுதான் சரியா இருக்கும், அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்டையும் உங்க தரப்புல இருந்து வைத்திருந்தீங்க. அபிஷியலா இன்னைக்கு அந்த செய்தியும் வந்திருக்கிறது. அதை ஒட்டி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு முடிவு. எல்லா அதிமுக தொண்டர்களுக்குமே ஒரு வருத்தமான முடிவு. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தவறு யார் மேல் என்பது முக்கியம் அல்ல. யார் தவறு செய்திருந்தாலும் பாதிப்பு அதிமுக கட்சிக்கு. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். செங்கோட்டையன் இன்னும் நான் நீக்கப்பட்டு 8 ஆண்டு காலம் ஆச்சு. வர ஏப்ரல் மார்ச் வந்தா 9வது வருஷம் வருது. ஆனா இருந்தும் இன்று வரை நான் போராடி கொண்டு இருக்கிறேன். அவர் நீக்கப்பட்டு 2 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தாருன்னு தெரியல. இல்ல 9 வருடமா உங்க தரப்பிற்கு அப்படின்னு ஒரு நியாயமோ அதுக்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையோ எடுக்கப்படல. இல்ல இதெல்லாம் தானே அவருக்கு இருக்கக்கூடிய அளவுகோலா பாப்பாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் பார்த்து தேர்ந்தெடுத்த கே.சி. பழனிசாமி அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அதே தானே செங்கோட்டையனுக்கும். அவரும் ஈக்குவல் டு உங்க கிரேட் தானே. அப்ப அதே தான் நம்மளுக்கும் நடக்க போது. 8 வருஷம் கழிச்சு இதே மாதிரிதான் நம்மளும் இருக்க போறோம். நம்ம மேலேயும் எந்த விதமான அடுத்த கட்ட நகர்வுகளும் இருக்க போறது இல்லை அப்படின்னு ஸ்மார்ட்டா ஒரு உடனடியா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு எடுத்துக்க முடியாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதையெல்லாம் தாண்டி அவர் பாஜகவால் ஏமாற்றப்பட்டு விட்டதாக ஒரு பெரும் வருத்தத்தில் இருக்கார். அவர் தன்னுடைய நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொண்டதே பாஜக என்னை ஏமாற்றி விட்டது என்றுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாஜக இருந்து அவரை அழைத்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வராவிட்டால், கட்சியை ஒருங்கிணைக்காவிட்டால் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக என்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 2025 மட்டும் 4 முறை அவர் அமித்ஷா பார்த்திருக்காரு. அதுல அவர் கைவிடப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்திருக்கிறார். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக அந்த கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, மறைமுக எதிரி அதிமுக என்கிற அளவுல 3வதாக ஒரு எதிரியையும் உருவாக்கி இருக்கிறாங்க. புரியுது சார். இப்ப நீங்க சொல்லும் போது அமித்ஷாவை 4 முறை சந்திச்சிருக்கிறார், அவர் மோடியால் பிஜேபியால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீங்க. அவருடைய நண்பர்கள்ட்ட செங்கோட்டையன் அப்படி பகிர்ந்துகிட்டதாகவும் சொல்றீங்க. அவரை என்கேஜ் பண்ணி அவரை சந்திச்சு 1க்கு 4 முறை சந்திக்கிறதும், அவர்கிட்ட பேசுறதும், அவருடைய கருத்துக்களை கேட்கிறதும் எப்படி ஏமாற்றுவதுல வரும்? அவரை என்கேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்ற பொருள்ல தானே வரும். செங்கோட்டையன் முதல்ல பாஜகவை நாடி அதிமுகவை கைப்பற்ற நினைத்ததே அது தவறு தானே. அந்த முயற்சிக்கு அவர் சென்றிருக்க கூடாது. அப்படி பரவலா அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே அதை செஞ்சிருக்கீங்கல்ல. நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதா இருக்கட்டும், ஓபிஎஸ் போய் குருமூர்த்தியை சந்திக்கிறதா இருக்கட்டும். நிர்மலா சீதாராமனை நான் சந்தித்தது இந்த கூட்டணியுடைய சாதக பாதகங்களை பத்தி என் இடத்துல கருத்து கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு என்ன பொதுச் செயலர் ஆகிறதுக்காக நான் சந்திக்கல. இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்ன மாதிரியான டெல்லியுடனான சந்திப்புங்கிறது அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டவர்கள் பலரும் போய் சந்திக்கிறதுங்கிறது இயல்பா நடந்துகிட்டு இருக்க ஒன்னாதானே இருக்கு. ஆஃப்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு செங்கோட்டையை நீக்கத்துக்கு முந்தைய சந்திப்புகளை நான் சொல்றேன். அதிமுக கட்சியில இருக்கிற பொழுதே தான் பொதுச் செயலர் ஆக வேண்டும் என்றோ அல்லது அதிமுகவை பணிய வைத்து கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றோ செய்கிற பாஜகவின் முயற்சிக்கு உறுதுணையாக செல்வது தவறு தானே. இல்ல அப்படி நடக்கல. இல்ல அது நடந்திருந்தா தானே அது பிரச்சனை. அப்படி ஒரு வேலை நடக்கிறதா எந்த இடத்துலயுமே காட்சிப்படுத்தப்படவே இல்லையே. இல்ல அதற்கு உண்டான முயற்சிகள் தானே. அத யார் எடுத்தா? செங்கோட்டையன் இனிஷியேட் பண்றாரா, பிஜேபி இனிஷியேட் பண்ணாங்களா? அந்த சமயத்துல தானே செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்களோடு சந்திப்பு நடந்து இந்த மாதிரி எல்லாம் பேசப்பட்டதற்கு பிறகுதானே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று கூட்டணியை உறுதி செய்தார். இல்ல அதான் சார், அந்த கால் செங்கோட்டையன் எடுக்கிறாரா இல்ல பிஜேபி எடுக்கிறாங்களான்னு கேக்குறேன். யார் எடுத்தாலும் அதிமுகவுக்கு அது பாதகமான ஒரு முடிவு தானே.
அதற்கு செங்கோட்டையன் உடன்படுகிறார் இல்லையா? இல்ல உடன்படாததுனாலதான் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அதிமுகவை உடைங்க அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காம ஒரு எம்ஜிஆருடைய விசுவாசியா அந்த கட்சிக்கு எந்த களங்கத்தை ஏற்படுத்தாம நம்ம ஒதுங்கிடுவோம், பாஜக கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்திலிருந்து நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு கூட அவர் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு சொல்ல முடியாதா? இல்ல அவர் நீக்கப்பட்டது பசும்பொன்ல இந்த சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களோடு சேர்ந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய காரணத்தினாலதான் அவர் நீக்கப்பட்டார். அமித்ஷா சந்திப்புக்காக அல்ல. அது அதிமுகவை வலுப்படுத்துவதற்கான சந்திப்பு தானே. சரி, எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதைய. இல்ல, செங்கோட்டையன் அதிமுகவை வலுப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால செங்கோட்டையன் வெளியில வர்றாரு. அப்ப அதான பொருள். எதாக இருந்தாலும் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கு தவாகவில் சேர்ந்து விட்டார். இதனுடைய எதிர் விளைவுகளை, எதிர்கால விளைவுகளை பத்தி நம்ம பேசினா பிரயோஜனமா இருக்கும். கடந்த காலத்தை அலசுவதால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தேர்தல் களம் 4 முனை போட்டியை சந்திக்கிறது. அந்த 4 முனை போட்டியில் அதிமுகவை வீழ்த்துவதற்கு திமுக ஒருபுறமும் தாவேக மறுபுறமும் இணைந்து பயணிப்பார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். பலமுறை எம்எல்ஏவா இருந்தவர் செங்கோட்டையன், எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இருந்தவர். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பொறுப்பு அப்படின்றது இருந்திருந்தா பரவாயில்ல, பட் ஒரு பகுதியிலேயே அவரை சுருக்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு போடப்படுகிறது. அந்த பகுதிக்குள்ளேயே செங்கோட்டையன் பயன்படுத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் இப்ப தாவேக்கால இருந்து கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளின் அடிப்படையில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த அந்த இடமே போதுமானது செங்கோட்டையனுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவரை இன்னும் அதிகமா பயன்படுத்தலாம் தாவேக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக மேற்கு மாவட்டங்களில், கொங்கு பகுதிகளில் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்த விஜய் முயற்சிக்கிறார் என்றுதான் பார்க்கணும். அடுத்து ஒருங்கிணைப்பாளர் குஷி ஆனந்துக்கு இணைந்து செயல்படுவார். அடுத்து என்ன, அந்த ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, அந்த குழுவினுடைய தலைவராக செயல்படுவார் என்பதெல்லாம் அந்த கொடுக்கப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் இது அதிமுகவுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு வெற்றி வாய்ப்புகள் தடுக்கப்பட வேண்டும். திமுக வென்றாலும் பரவாயில்ல, அதிமுக வெற்றி தடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம் மிக பெரிதாக இருப்பதாக தெரியுது. யாருக்கு அந்த நோக்கம் இருப்பதா நினைக்கிறீங்க? செங்கோட்டையனுக்கு இருக்கலாம், விஜய்க்கு இருக்கலாம், இவர்களை பின்புறத்திலிருந்து இயக்குகிறவர்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு இருக்கும். இல்ல, பின்புறத்திலிருந்து இயக்குபவர்கள் திமுக வெற்றிக்காக உழைக்கிறவங்களா? ஆமா, இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இதனால பலனடையக்கூடியது திமுக தானே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 2 துருவங்களாக பிரிகிற பொழுது, அதிமுகவினுடைய வெற்றிகள் தடுக்கப்படுகிற பொழுது, தாவேக வெற்றி பெறாவிட்டாலும் அதிமுக வெற்றி தடுக்கப்பட வேண்டும் என்று முனைகிற பொழுது, அதனுடைய பெனிஃபிஷியரி நிச்சயமா திமுகவா தான் இருக்கும். அதுக்கு அவங்களுடைய தலையீடு இருக்க போறது இல்ல. தெரியல, அது நேத்து சேகர் பாபு என்ன செங்கோட்டையனுக்கு செய்தி சொல்லி அனுப்பி இருக்காரு தெரியாது இல்ல. உங்களுடைய அரசியல் அனுபவத்துல அப்படியான சந்திப்புகள் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களுக்குள்ள என்ன பேசிட்டாங்கிறது, நம்ம இதை காசிப் பேசுறதெல்லாம் நல்லா இருக்காது. இல்ல சார், அப்படி இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லி அனுப்பியிருப்பாரு? அவருக்கு என்ன நீடு இருக்க போகுதுன்னு கேக்குறேன். இல்ல, லீடு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன் சந்திச்சாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் தானே. அது நம்ம அனுமானம் பண்ண முடியாது இல்லையா, தவறுதலாக. இல்ல, அதுக்கு ஒரு உள்நோக்கம் நீங்க கற்பிச்சீங்க, நான் அதனால அது வேற எதுவும் உங்களுக்கு இன்சைட் ஸ்டோரிஸ் ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு கேட்கிறேன். நான் கற்பித்தது உள்நோக்கம் அல்ல. தாவேகா வளர்கிற பொழுது, அதிமுக வாக்குகள் சிதறடிக்கப்படுகிற பொழுது திமுகவுக்கு எளிதான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் பலர் பின்னணியில் இருந்து இயக்குகிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. புரியுது சார். செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவில் அவர் இணைந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன், அவருக்கு அங்க போகும்போது அவர் அகாமடேட் பண்றதுல இருந்து அவருடைய வேலை திட்டங்கள், அவரோட வேஷ்டி பத்திரமா இருக்கணும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான். இவர் ஒருத்தர் தான் முதல்ல வேஷ்டி கட்டிய, அது கடை வேஷ்டி கட்டிய தலைவர். அப்ப வேஷ்டி யாரும் உருவிடாம பாத்துக்கணும். ஏன்னா விஜயனுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாக மிகுதியில துள்ளி குதித்து ஓடுபவர்கள். அப்படி துள்ளி குதித்து ஓடுகிற வயசு செங்கோட்டையனுக்கு இல்ல. அதனால தன்னுடைய வேஷ்டி அவர் பாதுகாத்துக்கணும். ஒன்று. இரண்டாவது, அவருடைய அந்த முதுமை. ஒரு பக்கம் அனுபவம் என்று விஜய் பாராட்டினாலும் அவருடைய முதுமை, இந்த ஒரு தேர்தல் அவர் அதிமுகவில் இருந்து 10 முறை MP, MLA என்று இருந்திருந்தால் மகிழ்ச்சிக்குரிய சம்பவமாக அவர் வரலாற்று பதிவில்
இடம்பெறுகிற ஒரு விஷயமாக அவர் அவர் ஒரு தனித்தன்மையோடு விளங்கி இருப்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் கூட இல்லாத அந்த பெயர் 10 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்பதுல சட்டமன்ற பதிவேடுகளில் எதிர்கால வரலாறுகளில் அவர் உருவாக்கி இருக்கலாம். இந்த முறை மீண்டும் அவர் சட்டமன்றத்துக்கு வருவாரா? ஆனா அது அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் முடிந்து போயிடுச்சு. ஆனாலும் 10ங்கிற நம்பர் அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதானே சார்? அதிமுக தாவேகா 2 பேரும் இணையும் போது அவருடைய பகுதியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கின் அடிப்படையில ஒரு எம்எல்ஏ சீட்டு உறுதி. விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாருன்னு தானே தாவேகாவில் இருக்கக்கூடிய நண்பர்களே பேசிக்கிறாங்க. அதாவது சென்ற முறை செங்கோட்டையன் பெற்ற வாக்கு வித்தியாசம் 28,000 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். தாவேகாலை ஒரு 25,000 வாக்குகள் வாங்குவதாக வைத்துக் கொண்டாலும் கூட அதிமுக நிச்சயமாக அந்த இடத்துல கோபியிலேயே அதிமுக ஜெயிக்கும். செங்கோட்டையன் தோற்கடிக்கப்படுவாருங்கிறீங்களா? கட்டாய தோற்கடிக்கப்படுறதுக்கு ஆனா சகல அஸ்திரங்களையும் அதிமுக கட்சியிலிருந்து முழு வீச்சில் இறங்கி செய்வாங்க. யார் இருப்பா சார் வேலை பார்ப்பதற்கு? இப்போ களத்துல இருக்கக்கூடிய உங்களை போன்ற நபர்கள் எல்லாரும் அதிருப்தியில இருக்கிறீங்க. தீவிரமா இறங்கி வேலை பார்ப்பதற்கு அப்படின்னு என்ன சூழல் வந்துட போகுது? நிச்சயமா இதற்கு உண்டான எதிர் நடவடிக்கைகளை திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்றுதானே எல்லோரும் எதிர்பார்ப்போம். எடுக்க வேண்டும், எடுப்பார் அப்படிங்கறதான எதிர்பார்ப்பா இருக்கும். இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு அவரு உங்களை என்னையும் டிவி பார்த்துட்டு சரி நம்ம தான் இனி பொதுச் செயலாளரு, நம்ம தான் யாரும் நமக்கு போட்டி இல்ல, கட்சி ஜெயிக்கலைன்னா பரவாயில்லன்னு அமைதியா அமர்ந்து விடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்படித்தானே சார் கிட்டத்தட்ட பல வருஷமா அவர் தான் பொதுச் செயலாளர்ன்றதுல உறுதியா இருக்கிறாருல்ல சார்? இல்ல அவர் முதலமைச்சராக வேண்டும் என்கிற முயற்சிக்கு தானே இந்த தேர்தலே. ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பா சி வி சண்முகம் உட்பட பலரும் எங்க கிட்ட இருக்கிறவங்க போறதுன்னு தான் பேசுங்க, அவங்க எல்லாம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், போனா போயிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு டீல் தான் அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. ஜெயக்குமார் உட்பட பலரும் கூட அது அவங்களுக்கு பெரிய இழப்பாக அவர்கள் உணரல அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எப்படி வெளிப்படுத்துறாங்களா இல்ல இயல்பாவே அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க? உள்ள அழுகிறாங்க, வெளியில சிரிக்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் நிலை, முன்னாள் அமைச்சர்களின் நிலை. முழு மனசா இல்லைன்றீங்க, அது உண்மை இல்லைன்றீங்க. நிச்சயமா ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் புறக்கணிக்கிறாங்க அந்த சந்திப்புகளை அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி வருது, அதெல்லாம் உண்மைதானா? அதிருப்தியில் பலரும் இருப்பது கற்பனையான செய்திகள். நம்ம இந்த சோசியல் மீடியால வர்றதுக்கும் காசிப்புகளுக்கும் நம்ம அது பதில் சொன்னா நல்லா இருக்காது. அதிமுகவுக்கு செங்கோட்டையனுடைய பிரிவு என்ன மாதிரியான தாக்கத்தை அந்த பகுதியில ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இல்ல நிச்சயமாக அவர் அதிமுக வெற்றிக்கு இதுவரை பாடுபட்டவர், அதிமுகவினுடைய பலத்தை நன்கு உணர்ந்தவர். இந்த முறை இது போல ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர் பயணிப்பது எல்லோருக்குமே ஒரு வருத்தமானதானே. அவர் கூட வெளியில மகிழ்ச்சியாக இருப்பார் என்று தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அவருக்கான வருத்தம் இருக்கும் இல்லையா? ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு நண்பர்களாக அல்லது தான் பயணித்த அந்த இயக்கத்துல இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்கிற பொழுது அந்த சங்கடங்கள் இருக்கும். அதை நம்ம மறுக்க முடியாது. புரியுது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, ரெட்டலைக்கு போடக்கூடிய வாக்கு வங்கி, செங்கோட்டையனுக்கு விழுந்து கொண்டிருந்த வாக்கு வங்கி இப்போது தாவேகாவில் அவர் இணைவதன் மூலமாக அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகுமா சார்? இல்ல கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தான் விழுகும். பொதுமக்களுடைய வாக்குகளை, நடுநிலையாளர்களது வாக்குகளை பெறுவதற்கு செங்கோட்டையனோ விஜயோ முயற்சி செய்வாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அல்லது அந்த நடுநிலையாளர்கள் பொதுமக்களது வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக இருக்கு. ஒரு கியூரியஸான கேள்விதான் சார். நீங்க நெருங்கி பழகியவர் செங்கோட்டையனோடையும் கூட, அவருடைய நேச்சர் அடிப்படையில அவர் ரொம்ப மென்மையா இருப்பாரு, இதெல்லாம் ஓகே. விஜய் மாதிரியான ஒரு யங் பொலிட்டீஷியன் அவருடைய பார்ட்டியில போய் அவர் சேரும்போது அவரால் அதை சஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா சார்? அவர் ரொம்ப பேஷனேட்டான ஆள் தான், ரொம்ப அமைதியான மனிதர் தான். பட் அவங்க தாவேகாவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஸ்டைல் இருக்குல்ல சார், அதுல இவரால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? இவருடைய ஒர்க் பேட்டர்னை அவங்க கன்சியூம் பண்ணிக்கிற அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேகா ஜென் சி ஜி பாலிடிக்ஸ் பேசக்கூடியவர்கள்.
இவர் முதியோர் இல்ல அரசியல் பேசக்கூடியவர். இருந்தாலும் கூட ஒரு வழிகாட்டியாக இவரை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒருவேளை செயல்படலாம், அல்லது குறைந்தபட்சம் இந்த தேர்தல் வரை அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது பயண திட்டங்களை வகுப்பதுல அவர் மாஸ்டர். அதனால பயண திட்டங்கள் விஜய்க்கான விஷயங்களை வகுத்து கொடுக்கறது அப்படிங்கிற இடத்தோட அது சுருங்கிருமா? இல்ல அதை தாண்டி இப்போ விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் செய்தது மாதிரி கூட்டணி விஷயங்கள், மித்த சீட் ஷேரிங், இது எல்லாத்தையுமே பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. செங்கோட்டையன் அப்படியான நபர் தானா? அப்படி பேசுவதற்கு உண்டான சூழலோடு தான் இருப்பாரா? இல்ல, விஜய் இதற்கு முன்பு நடத்திய அந்த நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங் ஏற்பாடு பண்ற அந்த டீம் இதுக்குன்னு ஈவென்ட் மேனேஜர்ஸ் வச்சு நடத்திட்டு போயிடுறாங்க. அவருடைய பயண திட்டங்கள் அதெல்லாமே வந்து அவரோட அந்த சினிமா நட்புகள் பார்த்துப்பாங்க. செங்கோட்டையனுக்கு அந்த 4 மாவட்ட பொறுப்பு என்பது அதிமுகவின் இதயமான பகுதி. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு செங்கோட்டையனுக்கு அதிக தொடர்புடைய பகுதிகள். அந்த 4 மாவட்டமும் சேர்ந்து ஒரு 30 தொகுதிக்கு மேல இருக்கு. 30, 32 தொகுதிகள் இருக்கும். அப்ப அந்த பகுதியில தவேக ஜெயிக்கணும், அதிமுக தோற்கணும் என்கிற நோக்கத்தோடு அவர் பயணிக்கிற பொழுது அவர் வெற்றி அடைந்து விடக் கூடாது. அவர் அந்த முயற்சியில வெற்றி அடைந்தால் அதிமுக வெற்றி பாதிக்கும். அப்ப அதற்கு உண்டான சரியான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கடமை. அதை புரிஞ்சுக்கிறேன் சார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில தான் பாஜகவும் இருக்கிறாங்க. பாஜக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய கூட்டணி வலுவிழப்பதை, அதுவும் செங்கோட்டையன் மூலமாகவே வலு இழப்பதை, அதுவும் அதிமுகவின் இதயம் பாஜகவுக்கு ஈஸியா கிடைக்க வேண்டிய தொகுதிகள் 4, அந்த இடத்துல செங்கோட்டையன் மூலமாகவே ஒரு டேமேஜ் விழுகிறத அனுமதிப்பாங்களா சார்? அனுமதிச்சோ அனுமதிக்காமையோ செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்து அங்க சேர்ந்துட்டாருல்ல, அப்புறம் இனி அவர் இருக்கிற கட்சி ஜெயிக்கணும்னு அவர் பணியாற்றுவார் இல்லையா? அதை யாரும் தடுக்க முடியாது இல்ல. பிஜேபி நினைச்சாலும் தடுக்க முடியாதா சார்? யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. எடப்பாடி நினைச்சாலும் பிஜேபி நினைச்சாலும் செங்கோட்டையன் வெற்றிக்காக வேலை பார்ப்பதை தடுக்க முடியாது. இல்ல, அந்த எல்லைகளே அவர் கடந்து விட்டார். ஓகே, அதை தாவேக்கா எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் சார். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இணைந்து பகிர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.